வந்து சண்டை பொண்ணு தான் நின்று இருந்தேன். வந்துட்டியே நீங்களே. ஏமலியாக்கா எங்க மேல என்ன இவ்வளவு கோவம்? பிறகு சென்னைக்கு போறோன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்களாம்ட்டி, ஒன்னும் சொல்லாம நீங்க பாட்டுக்கு அந்த ஆளை பறந்து போயாச்சு. இப்ப திருப்பி இந்த பிள்ளைய கூட்டு வந்தீங்களே, ஊரே தெரிஞ்சிருக்கு. எனக்கு ஒரு வார்த்தைனாலும் சொன்னீங்களாட்டி யாராவது? யாரோ சொல்லில எனக்கு தெரியுது. ஒரு வார்த்தை யாரும் சொல்ல கிடையாது. இந்த ருக்கமாவும் ஆக மாட்டேன், நீங்களும் ஆக மாட்டியே. ஒரு ஆளாவது என்கிட்ட ஏதாவது சொல்லிட்டு போறீங்களா? சென்னைக்கு போறப்ப கமுக்கமா போயிட்டு என்னட்டி ஏக்கா இதுதான் சொல்ல எப்படிதான் சொல்ல முடியும் சொல்லுங்க பாப்போம். ருக்கம்மா பையனை மாதிரி ஒரு பையன் சென்னையில இருக்கான் அப்படின்னு இவிய சொன்னாவ. சின்ன பொண்ணுக்கு அம்மா தான் சொன்னாவ. அந்தாலும் சரி தேடி பார்க்க போமேன்னு தான் போனோம். அதை எப்படிதான் உங்கள்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு போக முடியும்? அதான் உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு போயே சொல்லிடுறாங்க. எங்களுக்கே முத நாள் சாயங்காலம் தான் சொன்னாவ. அடுத்த நாள் கிளம்பியாச்சு. எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தா எனக்கு வேற பொய் வேச வேற தெரியாதா? உண்மையை சொல்லிடுவோமேன்னு பயத்துலதான் போயிட்டோம். போற இடத்துல என்ன வேணா நடக்கலாம்லக்கா. ஒருவேளை அந்த பிள்ளையா கூட இருக்கலாம், இல்லைன்னா வேற யாராவது இருக்கலாம். நம்ம பாட்டுக்கு சொல்லி இது பண்ணிட்டு போய் அவிய மனசுல ஆசையெல்லாம் வளர்த்துட்டு போய் அங்க இல்லைன்னா என்ன செய்ய? அதான் சொல்லாம கொள்ளாம போய் தேடி பார்ப்போம். ஒருவேளை கிடைச்சிட்டா எல்லாத்தையும் சொல்லணும்னு தாங்க நினைச்சிட்டு இருந்தோம். அதனால இப்பதானே வந்தோம். 2-3 நாளா ஒரே அலைச்சல் பத்துக்குங்க. சரியா சாப்பாடும் கிடையாது, உறக்கம் கிடையாது. கார்ல எல்லாம் ரொம்ப தூரம் போனதே இல்லக்கா. இப்பதானே முத போறோம். உடம்புலாம் ஒரு மாதிரி வலி பிடிச்சிட்டுக்கா. அதான் வந்து கொஞ்ச நேரம் அந்த ஆளை படுத்தாச்சு. இந்த பிள்ளைகள் வேற ஒரே நச்சு. எனக்கு நல்ல கோவம்ட்டு நீங்களும் சென்னை போயிட்டேன்னு ருக்கமா தான் என்கிட்ட சொன்னாவ. என்ன இந்த பிள்ளைகள் ஒரு வார்த்தை கூட சொல்லலேன்னு ஒரு மாதிரி சங்கடமா தான் இருந்துச்சு. அந்தாலும் இன்னைக்கு பார்த்தா ஊரே அந்தாலும் அங்கங்க கூடி கூடி நின்று பேசிட்டு இருக்காளுவ. என்ன ஏதுன்னு கேட்கும் போது தான் சொல்றதாவே இந்த மாதிரி ருக்கமா பையன் வந்திருக்கான். அதான் எல்லாரும் ஓடி போய் பார்க்காவன். எனக்கு ஒரு வார்த்தை தெரியாம போயிட்டு பத்தி அந்த ஆளை எல்லாத்தையும் போட்டுட்டு ஓடி இருந்த பத்துக்கு எனக்கு நல்ல கோவம் வந்துட்டு. இருக்கட்டும், உங்க 2 பேரையும் பிறவு சண்டை போட்டுக்கிறியே. விடுங்க விடுங்க, கோவம்லாம் போட்டோம். வேற என்ன செய்ய இருக்காம்டி? தூக்கிட்டு வாங்களேங்க. எப்ப பார்த்தாலும் நீங்களே தான் வரிய. பிள்ளைய அணுவையும் கூட்டிட்டு வரணுதான். நான் வீட்டுக்குள்ள என்ன செய்ய? வரணும்ல லட்சுமி, நானா கொண்டு வர மாட்டேங்க. ஆத்தாளும் அவளும் வெளியிலே வர மாட்டேங்க. அவன் அந்த பிள்ளைய அவங்க அம்மா விட்டு ஒரு இடத்துக்கு வர மாட்டேங்க. அதனாலதான் அண்ணுட்டே இருக்கட்டும்னு விட்டுட்டு வந்துட்டேன். விட்டி ராணி, கொஞ்ச நேரம் கழிச்சு ஒன்னு நானே பாக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சொல்லுங்க இருக்கம்மா. லட்சுமணன் வந்த சந்தோஷத்தை கொண்டாட வேணாமட்டி. அதான் நானும் அப்பாவும் ஊருக்கெல்லாம் கூப்பிட்டு ஒரு 100 பேருக்கு போல நல்ல விருந்து படலான்னு நினைச்சிருக்கோம். அதான் எல்லார் வீட்லயும் நீங்க சாயங்காலம் போல சொல்ல போறேன்டி. அதான் உன்னை சமைக்க சொல்லலாம்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீயே வந்துட்ட. இருக்குமா நல்லா சூப்பரா சமைச்சிடலாம். ஆமாட்டி, ஆட்டரைச்சி, கோழி இறைச்சி, சாம்பார், ரசம், நீ என்னெல்லாம் இருக்கு ஒரு 10-15 ஐட்டம் லிஸ்ட் போட்டு கொண்டு வா. நல்லா கறி விருந்துக்கு என்னெல்லாம் போடணுமோ எல்லாம் போட்டு, பாயசம்லாம் ஒரு 2-3 வகையான பாயசம் எல்லாம் இருக்கட்டும். லிஸ்ட் போட்டு கொண்டு வாட்டி சாயங்காலம் பார்த்துட்டு அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் போய் மார்க்கெட்ல வாங்கிட்டு வந்துருவோம். இன்னைக்கு ராத்திரி சமையலாம் தொடங்கும். நாளைக்கு மதியானம் அவ்வளவு பேருக்கு விருந்தப்பட்டுறணும். இந்த சந்தோஷத்தை கொண்டாட வேணாமா? இம்மா எதுக்குமா சும்மா செலவு? சும்மா இருயா. இவ்வளவு நாள் நம்ம வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் விசேஷம் எதுவுமே இல்லாம இந்த வீடே களையிழந்து போன மாதிரி கிடந்துச்சு. 4 ஆட்கள்லாம் வந்து சிரிப்பு சத்தம்லாம் கேட்டு நம்ம கையால சோறெல்லாம் பரிமாறினாதான் மனசு கொஞ்சம் திருப்தியா இருக்கும். அப்படியாவது நாங்க சந்தோஷப்பட்டுக்கிடியோம். சரிம்மா, உங்க சந்தோஷப்படியே செய்வோம். சாயங்காலம் நம்ம எல்லாரும் கலந்து பேசி என்னென்ன போடுவோம்னு பேசுவோம். அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி பொருள் எல்லாம் எழுதி மார்க்கெட்டுக்கு போவோமா. சாயங்காலம் போல வரையில என்னென்னு எழுதுவோம். சரி ராணி, சாயங்காலம் எழுதுவோம். நான் அதுக்கு முன்னாடி போய் எல்லார் வீட்டையும் சொல்லிட்டு வந்துடுறேன். இந்த வசந்தி, உமா, கீதா, பாத்திமா எல்லார் வீட்டுக்கும் சொல்லணும்ட்டு. இன்னைக்கு மனசு அவ்வளோ சந்தோஷமா இருந்து பட்டுக்க. என்ன செய்யணும்னு எனக்கு தெரிய மாட்டேங்கி. நல்ல நல்ல சாப்பாடை ஆடெல்லாம் 4 ஆடு பிடிச்சாலும் பரவாயில்லாட்டி. சரிம்மா, சும்மா தான் போனேன்னு அந்த ஆளை கிடந்து உறங்கிட்டாங்க. சரி என்ன செய்தியா ரொம்ப நேரம் ஆச்சே பார்த்துட்டு போந்தான் வந்தோம். சரி நீங்க பேசிட்டு எல்லாத்தையும் போய் சொல்லிட்டு வாங்கம்மா. நான் அதுக்குள்ள வீட்டுல உள்ள வேலையெல்லாம் படபடன்னு மாப்பு செஞ்சு வச்சுறேன். நாளைக்கு இட்லிக்குள்ள மாவெல்லாம் ஊறப்பட்டேன் பார்த்துக்குங்க. அதில் அப்போ முன்னாடி அரைச்சி வச்சாதானே அப்புறம் நாளைக்குள்ள வேலையெல்லாம் பார்க்க முடியும். நம்ம அந்த வேலையெல்லாம் படபடம் முடிச்சுட்டு வரேம்மா. ஆமாம்மா, எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு. பால் கறக்கண்டு எல்லா வேலையும் இருக்கு, முடிச்சு வச்சுக்கிடியும். சரிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துருங்க. சாயங்காலம் போல எல்லாம் ஒண்ணு போல இருந்து வேலை பார்க்கலாம். மல்லியா உனக்கும் தான் சொல்லியேன், எல்லா வேலையும் பார்க்கறதுக்கு ஓடிந்துரி. ஆமா, வேலை பார்க்கறதுக்கு நான் மட்டும் கூப்பிடுங்க. நான்லாம் வர மாட்டேன். நான் கோவத்துல இருக்கேன். சரி, கோவத்துல வந்துகிட்டே 2 உள்ளி சவளெல்லாம் வெட்டி போடு. ஆமா. ஏம்மா எதுக்கு இந்த பையெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கேன்? நான் தான் சொன்னேன்ல 2 நாள் கழிச்சு போலான்ட்டு. ஏட்டி, நீ 2 நாள் சொல்லிட்டு இப்ப நாங்க வந்து எவ்வளவு நாளாச்சு? 7-8 நாளைக்கு மேல ஆகுது. அங்க வீடு அடைச்சு விட்டு கிடக்குமாக்கா. என்ன செய்ய? தூசி பொடின்னு பிடிச்சு கிடக்கும். யாரு போய் சுத்தம் பண்ணியது? ஏம்மா இருமா, மனசு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். நீ போனீன்னா 2 நாளைக்கு இருமா. பிள்ளையும் பள்ளியோடம் போயிட்டு வந்துருவா. அழுவா. பிறகு உங்களை காணோம்னா எப்பா இருங்கப்பா. அக்கா வீடு ஆவாம போய் கிடக்குமாக்கா. எனக்கும் ஆபீஸ்ல லீவ் போட்டே இருக்க பத்தியா. இப்ப நீங்க ஆபீஸ் போறதுன்னா போங்கப்பா. போயிட்டு சாயங்காலம் போல வேலை முடிச்சுட்டு இங்கிட்டு வந்துருங்க. நீ வேணா வா சின்ன பொண்ணு, நம்ம வீட்டுக்கு போவோம். வந்து ஒரு வாரத்துக்கு போல இருந்துட்டு வருவியா? மாப்பிள்ளைய அப்படியே வீட்டுக்கு வரட்டும். நீங்க எல்லாம் அங்கன இருந்துட்டு வாங்க. ஏம்மா ருக்கமாவும் இப்பதானே வந்திருக்காவ. இங்க நல்ல இதா இருக்குமா? அதெல்லாம் போய் பார்க்க வேண்டாமா? அங்க வந்துட்டா எப்படிமா இதெல்லாம் பாக்கேது? ஏம்மா சின்ன பொண்ணு, செல்லம்மா, என்ன செய்திய? என்ன ஒரே பேச்சு சத்தமா கிடக்கு? ருக்கம்மா வாங்கம்மா இருங்க.
ஊருக்கு போறோன்னு சொல்லிட்டு இருக்கமா விட மாட்டேன்ட்டு நிக்கா. என்ன செய்ய, வீடு 6-7 நாளுக்கு மேல ஆகுதுல, வீடு ஆவாம போய் கிடக்கும் அங்கங்க தூசி பிடிச்சு. இருங்க, அவதான் ஆசையா சொல்லுதால, அங்கிட்டு போய் தனியா தானே இருப்பிய, பிள்ளை ஆசிக்கிங்கன்னா இருங்க. இருக்கணும் தான் எங்களுக்கும் ஆசையா இருக்கு. வீடு ஆவாம போயிரும், ஒத்தையில கிடந்து சுத்தம் பண்ண முடியாத பத்தியில வயசாயிட்டே போகுது. பையன் என்ன செய்தாவ, சாப்பிட்டாவளா? இங்க சாப்பிட்டதோட ஒன்னும் சாப்பிடாம கிடக்கான், பசி இல்லையா அந்தாலே இருக்காமா. நீங்க ஊருக்கெல்லாம் போக வேண்டாம், 4 அன்னைக்கு போனா போதும். நானும் சொல்லுறதுக்கு தான் வந்தேன். பிள்ளை வந்த சந்தோஷத்துல எல்லாருக்கும் ஒரு கறி விருந்து போடலான்னு நினைச்சோமா, அதான் கூப்பிட்டுட்டு போவோமேன்னு வந்தேன். அதுக்குள்ள நீங்க ஊருக்கு கிளம்புறேன்ல சொல்லிட்டு நிக்கிய. நாளைக்கு விருந்துல எல்லாம் கலந்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு போனா போதும். அப்படியேம்மா, நாங்க இன்னைக்கு சாயங்காலம் ஊருக்கு போலாம்ல நினைச்சோம். அதெல்லாம் முடியாது, இருந்து விருந்துல கலந்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு வயிறார எல்லாம் செஞ்சுட்டு நம்ம போனோம். சந்தோஷமா எவ்வளோ நாள் ஆச்சு. வீட்டில் ஒரு சிரிப்பு சத்தம் கேட்டே ரொம்ப வருஷம் ஆயிட்டு பார்த்துக்கோங்க. ஒரு நல்லது கெட்டது ஒன்றும் செய்யறதில்ல. ஒரு ஊர் திருவிழால கூட இப்போ கலந்துக்கிறது கிடையாது. ஒரு தீபாவளி பொங்கல் நல்ல விசேஷம் ஒன்றும் அங்கே கொண்டாடினதே கிடையாது. அதான் ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரையும் கூப்பிட்டு சந்தோஷமா ஒரு சாப்பாடு போட்டு நல்லா இது பண்ணணும்னு ஆசையாக இருக்குமா. எல்லாரும் கலந்துக்கிட்டு பிறகு போவோம். சரிம்மா, அப்போ நாங்கள் இருக்கோம். நாங்கள் போயிட்டு இந்த விசேஷம்லாம் முடிஞ்சிட்டு நாங்களும் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லியோம். அப்போ எல்லாரும் நீங்களும் வாங்க, நாங்களும் ஒரு விசேஷம் வைக்கலான் இருக்கோம். என்னம்மா சொல்லுறிய? இல்லைம்மா, நம்ம சின்ன பொண்ணுக்கு கல்யாணமும் செய்யலை, வளகாப்பும் செய்யலை, பிள்ளைக்கு ஒன்றுமே செய்ய கிடையாது பத்தியில. மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, இருக்கிறது ஒத்த பிள்ளை. நாங்களும் எந்த விசேஷம் வச்சே பார்க்கல பத்தியில. அதான் பேத்திக்கு அடுத்த வாரம் பிறந்த நாள் வருதான். அந்த ஆளை நான் எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு பிறந்த நாள் நல்லா பெருசாக கொண்டாடுவோம். நிறைய பேரை கூப்பிட்டு ஒரு 200 ஆட்களை போல கூப்பிட்டு நல்ல பெருசாக பிறந்த நாள்லாம் கொண்டாடிட்டு சின்ன பொண்ணு கொஞ்சம் நகையெல்லாம் போடணும்னு சேர்த்து வச்சுருந்தோம்மா. அதெல்லாம் ஒன்றுமே கொடுக்கல பத்தியில. அதை கையோட கொடுக்கலான்னு இருக்கேன். அப்படியாம்மா, ரொம்ப நல்ல விஷயம். ஏம்மா, எனக்கு நகையெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா. நீங்க பிறந்த நாள் தானே கொண்டாடுதுன்னு சொன்னி, அதை மட்டும் கொண்டாடினா போதும். நகையெல்லாம் எனக்கு எதுவும் வேணாம்மா. ஏசுவாவ என்ன? அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க மருமவ, நாங்கள் சொல்லிக்கிடியோம். அதுக்குன்னு ஒன்றுமே கொடுக்காம இருக்க முடியுமாக்கா? உன் கல்யாணமும் சரி பண்ணலை, ஒன்றுமே உன் பிள்ளைக்கும் பண்ணலை, உனக்கும் மிளகா போடலை, எதுவுமே செய்யாமலாம் இருக்கேம்மா. உனக்காக தான் நாங்கள் சேர்த்து வைக்கோம். வேற யாருக்கு அந்த வீடு வாசல் எல்லாமே உனக்கு தான். ஒரு 50 பவுன் கல்யாணத்துக்கே போடணும்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்போ எங்களால் சேர்க்க முடியல. ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வேலை பற்றி நகையை சேர்த்தான் வச்சுருக்கோம். உனக்கு தார நீ வச்சுக்கிட்டு எங்கே போனாலும் ஒன்றும் இல்லாத மாதிரி ஏன் போனோம்? ஒருத்திக்கு செய்யாமல் நாங்கள் வேற யாருக்கு செய்ய போகிறோம்? வேற யாரு இருக்காங்களோ 4-5 பிள்ளைகளை கொண்டு கொடுக்கறதுக்கு? நீ ஒருத்தி தானே மக்கா, எதாக இருந்தாலும் உனக்கு தான் போட்டு அழகு பார்க்க முடியும். கஷ்டப்பட்டெல்லாம் எதுவும் கொடுக்கண்டாமா, இருக்கிறத கொடுங்க. எனக்கு எதுவுமே வேணாம்மா. அப்படிலாம் சொல்லாத மக்கா. சம்மந்தி வாங்க சம்மந்தி. வரேன் சம்மந்தி. ஏன் சம்மந்தி இவ்வளோ நாள் வராமல் இருந்துட்டியே? அன்னைக்கு போயிட்டு வர சொன்னோம்ல, வந்துட்டீங்கன்னா இருந்துட்டு போன்னு சொன்னதுக்கு ஆளையே காங்கல. இல்லை சம்மந்தி, பிள்ளைகள் இருக்கட்டும், இப்போ தானே நல்லா பேசி எடுத்து இருக்குதுவ, அது பாட்டு இருக்கட்டும் தான் வரல. இப்போ ஊரில் இருக்க ஒரு மாதிரி எரிச்சலாக இருந்துச்சா, சரி பிள்ளைகளை பார்த்துட்டு போமேன்னு வந்தேன். அத்தை எப்பத்தான் வந்தியே? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேயா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கு வேலையெல்லாம்? பரவாயில்லாம இருக்கா? வேலைக்கெல்லாம் ஒரு குறவு இல்லைத்தான், லீவு தான் எடுக்க முடிய மாட்டேங்கி. நல்லா போயிட்டு இருக்குத்த. உங்களுக்கு உடம்புக்குலாம் பரவாயில்லையா? எப்படி வந்தியே? ஃபோன் பண்ணிருந்தீங்கன்னா கார் எடுத்துட்டு வந்திருப்போம்ல. இல்லையா, இருக்கட்டும், பஸ்ஸில் தான் வந்தேன். ஏன்ட்டே பஸ்ல எல்லாம் வந்து கஷ்டப்படுது. இங்கே வார மாதிரி இருந்து எனக்கு ஒரு போன் படி சொன்னா போதும். எனக்கு போன் பண்ண முடியலன்னா சுசிலாக்கு போன் படி சொன்னா போதும்னு நான் வந்திருப்பேன். இருக்கட்டே, நீங்க ஏதாவது வேலையா வெளியில எதுவும் போயிருப்பியன்னு நினைச்சிட்டு தான் விட போன் போடல. ஏம்மா ஏம்மா எப்பவா வந்தேன்? இப்பதான் மக்கா வந்தேன். இன்னமும் ஒரு வார்த்தை கூட சொல்லல. காலையில கூட போன் பட்டன் தான், இங்க வாரன்னு எதுவுமே சொல்லல. சாப்பாடு ஏதாவது செஞ்சு வச்சிருப்பான்ல. எனக்குன்னு எதுவும் பொங்கண்டா மக்கா, நீங்க செஞ்சது இருந்தா போதும், நான் சாப்பிட்டுக்கிடுவேன். திடீர்னு தான் தோணுச்சா. ஊருக்குள்ள இருக்கவே பிடிக்க மாட்டேங்க. அங்கங்க எல்லாம் கூட்டு சேர்ந்து பேசிட்டு அப்படி திரியாளுவேன். தேயில இருக்க ஒரு மாதிரி சங்கடமா தெரிஞ்சு அதான் நானும் வந்துட்டு போமேன்னு வந்தேன். ஏம்மா ஊருக்குள்ள என்ன? எட்டி ருக்குக்கு மகன் 7 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாவுன்னு சொல்லிட்டு இருந்தான்ல. ஆமாம்மா, அவன் சென்னையில வேலைக்கு போன இடத்துல ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாவுன்னு ஊருக்கே தெரியுமே. அதுக்கு என்ன? எட்டி அவன் சாவல்லாம் இல்லாட்டி உயிரோட தான் இருந்திருக்கான். ஏதோ கொண்டு போன துட்ட தொலைச்சிட்டேன்னு சொல்லி ஊருக்கு வர பயந்து போய் அப்படி போய் சொல்லிட்டு ஊர்ல தான் நின்றுருக்கான் பத்துக்கு. அந்த ஆளை இன்னைக்கு அந்த ராணி இருக்காள், அவா லட்சுமி, அந்த சின்ன பொண்ணுன்னு ஊர்ல ஒட்டி கிடக்காள், அவளுக்கு அம்மா எல்லாம் சேர்ந்து போய் தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வந்துட்டா பத்துக்கு. அது இன்னைக்கு ஊர்ல பெருசா பேசிக்கிட்டு ஒரே ஒரு கொண்டாட்டம் போட்டுக்கிட்டு அவ வீட்டுல இவா சோறாக்கு, இவ வீட்டுல அவ சோறாக்குன்னு எல்லாம் மினிக்கிட்டு திரியாளுவ. அது நம்ம காதுல கேட்கக்கூடாதுன்னு ஊர்ல அங்கிட்டிங்கிட்டு ஓடிக்கிட்டு சொல்லிக்கிட்டு கிடக்காளுவ. எனக்கு அங்கே இருக்கவே கடுப்பா இருந்துச்சு, அந்த தான் ஓடிந்துட்டேன். என்னத்த சொல்லுதியே? அவங்க நல்லா தெரியுமே எனக்கு கூட. எம்மா எவ்வளவு சந்தோஷமான விஷயம், அந்த பிள்ளை இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு இருந்தாவ. நாங்களாம் கூட வந்திருந்தேன் சம்பந்தி, ஞாபகம் இருக்கா? அப்ப நீங்களும் அவையில நல்லா பேசிக்கிடுவேல. அதனால அன்படி சொன்னப்ப நாங்க கூட சுசீலாவெல்லாம் கூட்டிட்டு வந்திருந்தோமே. எங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இப்பதானே நீங்க பேசிக்க மாட்டியே, அப்பெல்லாம் நல்லா தானே பேசிட்டு இருப்பிய. சந்தோஷமான விஷயம் தானேம்மா. அந்த அம்மாவுக்கு ஒரே மகன் தானே. இல்லைன்னு என்ன அழுவாளுச்சு. அம்மா கண்ணுல பார்க்க முடியல. அன்னைக்கெல்லாம் வந்த அன்னைக்கு நமக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு பார்த்துக்குங்க. இது திருப்பி கிடைச்சிட்டான்னு நினைக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இப்படி இல்லாம போய் சொல்லுவா பிள்ளைகளே. தாய் தோப்புன்னு எப்படிலாம் இந்த 7 வருஷம் கஷ்டப்பட்டிருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்குதே. இந்த மாதிரி விஷயம்லாம் கேட்டதே இல்லை. என்னத்த போய் சந்தோஷமா இருமோனே. இப்படி இந்த கெட்டான பிடிச்சளவுக்குலாம் நல்லா இருக்கு அழுவ.
ஏன் தப்படி சொல்லுது அவிய நல்லவிய தானே உங்க ஃப்ரெண்டு தானே இப்பதானே 2 பேரும் சண்டை போட்டு பேசாம இருக்கே. மத்தபடி அவிய உங்க மேல நல்ல பாசமா இருப்பாவளே, உங்களுக்கு ஒண்ணுன்னா ஓடி வருவா. எப்போ நீங்க 2 பேரும் தானே ஒன்னா திரிவீவே. ஆமா, எனக்கு தான் முத பழக்கம். இந்த ஊர்ல நானும் கல்யாணம் முடிச்சு வந்தப்ப அவளும் அப்பதான் கல்யாணம் முடிச்சு வந்திருந்தா. எவ்வளோ பாசமா இருப்பான் ஒருத்தருக்கு ஒருத்தர். எங்க 2 பேரும் விட்டு கொடுக்கவே மாட்டோம் பாத்துக்கு. எனக்கு எவ்வளோ வருஷமா அவளை தெரியும் தெரியுமா? 40 வருஷத்துக்கு முன்னாடி தெரியுமாக்கா. நல்லா பேசிக்கிடும் எடுத்துக்கிடும் ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படிதான் இருந்தோம். இப்ப இந்த இவா பிரச்சனை வந்துச்சு வரியா, மருமவா அப்படி சொல்லுறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு ராணி. அவ பிரச்சனை வந்தப்ப ஒரே சண்டை பத்துக்க. சரி ஒரு 10 நாள் வெளியில போட்டோம், அந்த ஆளு அங்கிட்டு இங்கிட்டு திரிஞ்சுட்டு வீட்டுக்கு வந்துடான்னு பார்த்தா, அவளுக்கு இவளுகெல்லாம் சேர்ந்து தானே தைரியம் கொடுத்து வீடு பார்த்து வச்சு பொருள் எல்லாம் கொடுத்து அவ இன்னைக்கு எப்படி இருக்கா. என் மகனெல்லாம் கூட சேர்ந்து போயிட்டா. இன்னைக்கு யாராவது என்ன திரும்பி பார்க்க இருக்காவளா? இன்னைக்கு நான் தான் அனாதை போல கிடக்கேன். எல்லாம் இவ பார்த்த வேலைதான். ருக்கா அன்னைக்கே வீடு தராம இருந்திருந்தான்னா இன்னைக்கு ஏமா இவ இங்க அப்படி போய் இருப்பாளா, வந்திருப்பாளா, எங்கனாலும் சுத்திட்டுனாலும் இங்க வீட்டுக்கு வந்திருப்பாள. இவ வீடு விட்டு இருக்க போயிட்டு தானே அப்படி இருக்கு. குடும்பத்தை பிரிச்சவாய் அதோட அவ மனசே விட்டுட்டேன்னு அவன் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு மனசை நினைச்சிட்டு இருக்கேன். அவளுக்கு எனக்கு ஆகவே ஆகவே செத்தா கூட அவன் முகரையில முழிக்க கூடாதுன்னு இருக்கேன். வேண்டாம்மா, இப்படி சாபம்லாம் விடாதியே. நம்ம வயசான காலத்துல 4 பேருக்கு நல்லதான் சொல்லணும். சாபம்லாம் விடாதியே, அப்படிலாம் பேசாதியே. என்ன செய்ய, அவியலும் ஒரு தாய் தானே. ராணிக்கு அம்மாவும் கிடையாது அப்பாவும் கிடையாது. அந்த பிள்ளை தனியா நின்னுச்சா, அந்த ஆள் அவிய இடம் கொடுத்து உதவி இருப்பாவ. நீங்களும் கொஞ்சம் சமாதானமா போலாம்ல சம்மந்தி. உங்க மருமவ தானே, வேற யாரும். அவங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு மயன்தான். மகளை கெட்டி கொடுத்தாச்சு, இனிமே அது எங்க பிள்ளை இருக்க. ஒரு மயனை அனுசரிச்சுக்கிட்டு மருமகளை அனுசரிச்சுக்கிட்டு இருக்கிறது நம்ம இந்த வயசான காலத்துல எங்க போறது சொல்லுங்க பாப்போம். யார் இருக்கா நமக்குன்னு. அந்த பிள்ளைகளை கொஞ்சம் அனுசரிச்சு பார்த்துக்கிட்டோம்னா நம்ம முடியாத நேரத்துல ஒரு தண்ணியை கொண்டு வந்து கொடுக்க, ஒரு சோத்தை எடுத்து கொடுக்க நம்மள பார்த்துக்கிடும். நீங்க ராணியை சமாதானப்படுத்தி கூட்டு வந்து ஒண்ணு மண்ணா வைக்க வேண்டியதானே சம்மந்தி. அவள்கிட்ட நான் என்னத்த போய் பேசிட்டு கிடக்க. அவதான் என்ன ஊருக்கே என்னமோ தலைவி மாதிரி சுத்திட்டு கிடக்கா. அவ வீட்டு பஞ்சாயத்தை தீக்க, இவ வீட்டு பஞ்சாயத்தை தீக்க. அவ வீட்டு பஞ்சாயத்துமே பெரிய பஞ்சாயத்தா கிடக்கு. ஆனா அவ ஊர் உள்ளவர்களுக்கெல்லாம் நல்லது செஞ்சுட்டு இருக்கா. அவ பேருதான் எங்க பார்த்தாலும் சம்மந்தி. அத்தை சொல்லுதேன்னு தப்பா நினைச்சுக்கிடாது. அவிய அவ்வளோ கெட்டவியெல்லாம் கிடையாது. நல்ல அக்கா தானே. அவிய பாவம். அவிய அம்மாவும் கிடையாம அப்பாவும் கிடையாம இவ்வளோ வருஷம். நான் கல்யாணம் முடிச்சு வந்து 7-8 வருஷத்துக்கு மேல ஆகுதுல. அந்த அக்காவை பார்த்துட்டு தானே இருக்கேன். எவ்வளோ அமைதியா இருப்பாவ, நல்லா தான் பார்த்துக்கிடுவாவ. இந்த தடவை இந்த அண்ணன் கொஞ்சம் குடிச்சிட்டு அப்படி மச்சான் அப்படி இருக்கவும் தானே அவிய கோவப்பட்டாவ. அதோட நீங்களும் இப்படி இருக்கவும் சண்டை போட்டு போயிட்டாவ. கொஞ்சம் பொறுத்த ஆந்த மாதிரி இருங்க. ஒத்த பையனை தானே வச்சிருக்கிய. நாளைக்கு உங்களுக்கும் வயசாயிட்டே பொறுத்த கூட யாருமே கிடையாது. அவிய இருந்தா பார்த்துக்கிடுவாவுல. அவள்கிட்ட எல்லாம் போய் வழியில நின்று பேசணும்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கியா. எனக்கெல்லாம் சுத்தமா பிடிக்க மாட்டேங்க. வேணும்னா நீங்களாம் பேசி வேணா கொண்டு வந்து வீட்டுல விட்டுட்டு போங்க. ஆனா நான்லாம் போய் அவள்கிட்ட மன்னிப்பும் கேட்க மாட்டேன், ஒன்னும் கேட்க மாட்டேன். சரி தெரிந்த ஒரு வார்த்தையே போதும். நாங்களாவது பேசி அந்த அக்காவை கூட்டிட்டு வரோம். ஆனா சண்டை மட்டும் போடாம இருந்துக்கிடுங்க. நாங்க எப்படியாவது சொல்லி இது பண்ணி ஒன்னா இருங்க வைங்கன்னு சொல்லி கூப்பிட்டு பார்க்கோம். மச்சான் என்ன சொல்லுதாவன்னு தெரியல. அந்த சண்டையோட அவைய பேசதே கிடையாது எங்க கூடயும் சேர்ந்து. சரிம்மா, நாங்க வேணா சொல்லி பார்க்கோம். என்ன அதோட அந்த பிள்ளை வந்தான்னா எந்த சண்டை வம்பு இல்லாம இருந்துக்கிடுங்க. சரி சம்மந்தி, நீங்களாம் வேணா சொல்லி பாருங்க. ஆனா எனக்கு ஒரு நாள் அவகிட்ட உடன்பாடே கிடையாது. நான்லாம் பேச மாட்டேன் பார்த்துக்குங்க. வீட்டில் வந்து அவ பாட்டுக்கு இருக்கட்டும், சோத்த பங்கட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கட்டும். ஏன்ட்ட எல்லாம் எதுவும் பேச வேணாம், வைக்க வேணாம். நான் அவள்கிட்ட போய் காலில் உளிய மாட்டேன். கொஞ்ச நாளைக்கு அப்படி இருங்க. அப்புறம் தன்னை போல சரியாயிரும். எல்லா பிரச்சனையும் ஒரு வீட்டில் இருக்கும்போதே சரியாயிரும். நாங்கள் சொல்லி பார்க்குறோம் ராணிட்ட.